குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் சமீபத்தில் பழனி முருகன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். பழனி மலையடிவாரத்தில் உள்ள புலிப்பாணி ஆசிரமத்திற்கு சென்று தொட்டிச்சி அம்மன் மற்றும் புலிப்பாணி ஜீவ சமாதியை வணங்கிய திருமாவளவன் அது குறித்து மேடைகளிலும் பேசினார். இதனிடையில் சனாதானத்திற்கு எதிராக கடவுள் இல்லை என்றும் பேசி வரும் திருமாவளவன் எதற்கு கோவிலுக்கு போகிறார் என எதிர்த்தரப்பினர் சமூக வலைதளங்களில் விமர்சித்து வருகின்றனர். அந்த வகையில் தேனியைச் சேர்ந்த இன்ஸ்டாகிராம் பிரபலம் அருண்குமார் என்பவர் திருமாவளவனை விமர்சித்து வீடியோ பதிவிட்டுள்ளார். அந்த வீடியோவில் கோவிலுக்கு போனீங்க, சாமி கும்பிட்டீங்க, போனவர் பேசாமல் வந்துடணும். நீங்கள் சிலைகளை எல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஏன் விநாயகர் அசிங்கமாக இருக்காரு, முருகன் அழகாக இருக்காரு என்ன கேட்குறீங்க. அடுத்து சர்ச்சுக்கு போயிட்டு சிலுவையில் இயேசுவை அறையிற வரைக்கும் மக்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்களா? மசூதிக்கு போய் சுவத்தை பார்த்து ஏன் வணங்குறீங்கன்னா கேட்பீங்க. அப்படிலாம் கேட்காதுங்க. அடுத்த முறை ஓட்டு கேட்டு வரும்போது பெரியார் பெயர் சொல்லி கேளுங்க என திருமாவளவனை விமர்சனம் செய்து பேசியிருந்தார். இந்த வீடியோ வெளியானதை அடுத்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் அருண்குமார் பணிபுரியும் இடத்திற்கு சென்று தகராறில் ஈடுபட்டுள்ளனர். எங்க தலைவரை பத்தி எப்படா இப்படிலாம் தப்பா பேசலாம், நீ அவ்வளோ பெரிய ஆள் ஆயிட்டியா என கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நீ பாலகுமார் நீ அடி வாங்க போக மாட்டேன். வீடியோ போடுற அளவுக்கு பெரிய ஆளாக கலவரத்தில் இருக்காரு. கல்ல வச்சு கும்பிடுறாங்க. இது தேவை. இது வீடியோ போடுற உங்களை பத்தி பேசலாம். இந்த நிலையில் அருண்குமார் தன்னை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாக்கிவிட்டதாக கூறி சில வீடியோக்களை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தற்போது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் அருண்குமார் வேண்டுமென்றே அவதூறு பரப்புவதாக கூறப்படுகிறது. அதே நேரம் ஐயப்பனை கொச்சைப்படுத்தும் விதமாக பாடியதாக இசைவாணி என்ற பாடகர் மீது அனைத்து ஐயப்ப பக்தர்கள் சங்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் பாஜக தரப்பிலும் வெவ்வேறு மாவட்டங்களில் இசைவாணி மற்றும் பாரஜித்திற்கு எதிராகவும் புகார்கள் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் இசைவாணி பாடியது குறித்து இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பேசிய அருண்குமார் என்பவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தாக்கியதாக வீடியோ ஒன்று பரப்பப்படுகிறது. இந்த விஷயத்தை கையில் எடுத்த பாஜகவினர் இசைவாணிக்கு எதிராக பேசிய அருண்குமார் மீது விசிகாவினர் தாக்குதல் நடத்தியதாக பொய் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலில் அருண்குமார் வெளியிட்ட வீடியோவில் அவர் முகத்தில் எந்த காயங்களும் இல்லை. ஆனால் அடுத்தடுத்த வீடியோக்களில் தன் முகத்தில் பேண்டேஜ் ஒட்டியிருப்பது போல் வீடியோ வெளியிட்டுள்ளார். தற்போது இது தொடர்பான வீடியோ காட்சிகள் பொதுமக்களின் கவனத்தை பெற்று வருகிறது. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.